ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் 2024க்கு முக்கியமான வீடியோ என்னன்னா டாப் 27 இன்ஜினியரிங் காலேஜஸ் நான் அட்டானமஸ். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு எவ்வளோ பெருமையான விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதனால தான் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்க காலேஜஸ்க்கு ஒரு தனியாக கவுன்சிலிங் நடத்தி அந்த 470 கல்லூரிகளுக்கும் ஸ்பிளிட் அப் பண்ணி சீட்டு பிரிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அது இப்போ 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 1 லட்சம் பேர் சீட்டு கிடைச்சு போய் படிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வருஷம் வருஷம் 1 லட்சம் பேர் போய் படிக்கிறான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வெயிட்டேஜா இருக்கும் அந்த சர்டிபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எப்படி அப்படின்னா அட்டானமஸ் கல்லூரியும் சரி நான் அட்டானமஸ் கல்லூரியும் சரி எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே தான். அட்டானமஸ் அப்படிங்கிறத கொஸ்டின் பேப்பர் அவங்க பார்த்தவங்க, பட் பியூர் அண்ட் பியூர் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளேட்டட். பட் இது பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் கல்லூரினா என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா யூனிவர்சிட்டி பியூர் அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரே அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து வரும். கரெக்ஷனும் அவ்வளோதான், வெளியே தான் திருத்துவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி தலைமையில கரெக்ஷன் இப்போ எப்படி சொல்றதுக்கு திருத்துறாங்க பொதுவா அந்த மாதிரி திருத்துவாங்க. ஸோ அதனால அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கிறது பெருமையான விஷயம். எல்லா கல்லூரியும் நல்ல கல்லூரி தான். ஏஐசிடி அப்ரூவல் வாங்கின கல்லூரிகள் எல்லாருமே நல்ல கல்லூரிகள் தான். இதுல தரம் குறைந்தது தரம் வாய்ந்தது எப்படி பாகுபாடு பாக்குறாங்க அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் வச்சுதான் பாக்குறாங்க. இந்த பிளேஸ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த காலகட்டத்தில். வேலை வாய்ப்புக்காக தான் படிக்கிறோம் அதுக்காக. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல வேல்ராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி நம்மளுடைய ஃபேக்கல்டி நல்லா இருக்குமா, டீச்சிங் நல்லா இருக்குமா, இப்படிங்கிற பல விஷயங்கள் பார்க்குறோம். பட் இது அனைத்துமே நல்லா இருக்கும் இந்த 27 கல்லூரிகள்ல. சார் 470 கல்லூரிகள்ல ஒரு 150 160 கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரின்னு சொல்லியிருக்கோம், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒரு டாப் 30 பெஸ்ட்னு நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்க சேனல்ல பாத்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரி. இப்ப நான் அட்டானமஸ்ல ஒரு 200 கல்லூரிகள் நல்லா தாங்க இருக்கு. மீதியெல்லாம் மோசம்னு சொல்லல, கொஞ்சம் இன்னும் பர்ஃபார்ம் பத்தலைங்கிற மாதிரி இருக்குது. பர்ஃபார்ம் மேபி ரிசல்ட்லயா இருக்கலாம், மேபி இந்த பிளேஸ்மெண்ட்ல போட்டு விட்டுருக்கலாம். இதெல்லாமே நீங்க அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. பட் இது பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா அவங்க பாத்தீங்கன்னா இந்த 27 கல்லூரிகள்ல நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இது ரொம்ப முக்கியம், பார்க்கலாம். அண்ட் நம்ம வீடியோக்கு கண்டிப்பா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோங்க. என்னன்னு தெரியாமே போய் நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. பாருங்க, இப்போ நிறைய கல்லூரிகள் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் இது ஆப்வியஸ்லி எல்லாருமே எடுத்துருவாங்க. எம்ஐடி கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு 4 2377 பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்ளைட் ரிசர்ச். இது ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி, கண்டிப்பா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. 1450 லோயலா ஐக்கம், இதெல்லாம் டயர் 1 கல்லூரி. 4974 ஜிசி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கடகடகடன்னு அந்த 175 மேல இருக்கிறவங்க சீட் ஃபில் ஆயிடும். அந்த அளவுக்கு முக்கியமான கல்லூரி. 1309 மீனாட்சி சுந்தரராஜன், இது ஒரு நல்ல கல்லூரி தான். போன வருஷம் இதுல சிவில் ஃபில் ஆகல, பாத்துக்கோங்க. சிவில் போன வருஷம் இதுல ஃபில் ஆகல, ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இது முக்கியமான கல்லூரி. ஏன் மாணவர்கள் சிவில் எடுக்காதனால போயிருச்சுன்னு கூட சொல்லலாம். சிவில் எடுக்கலாம், இதுல எடுக்கலாம், நல்ல கல்லூரி. அந்த மாதிரி விட்டுறாதீங்க. 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கண்டிப்பா எடுக்கலாம். 3011 பாரதிதாசன் இன்ஸ்டியூட் யூசி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் காலேஜ் தான். 2709 கவர்மெண்ட் காலேஜ் தான் அதிகமான ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரியில் பர்ஃபெக்டா நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். 1516 தந்தை பெரியார், இது ஒரு நல்ல கல்லூரி. 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி, கண்டிப்பா இது ஒரு நல்ல கல்லூரி. 1306 ஜேபிஆர் பத்தி சொல்லணும்னா ஜேபிஆர் இன்ஸ்டியூட் இருக்கு, ஜேபிஆர் இருக்கு. கண்டிப்பா ஒரு நான் அட்டானமஸ் கல்லூரி படிக்கலாம். 3464 ஜிசி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் கந்தர்வக்கோட்டை ஆர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி. பாத்தீங்களா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எவ்வளவு முக்கியமா இருக்கு. 2751 கேஜேஎஸ்எல், இது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. கோயம்புத்தூர்ல அட்டானமஸ் கல்லூரி எல்லாம் வேணுங்கிறாங்க, சென்னையில எல்லாம் வேணுங்கிறாங்க. பட் கோயம்புத்தூர்ல இது ஒரு முக்கியமான கல்லூரி, கேஜிஎஸ்எல். 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட், அதோட ட்ரஸ்ட் தான். 1237 வேலம்மாள் இன்ஸ்டியூட், இது பரவாயில்ல. 5009 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி தேனி டிஸ்ட்ரிக்ட். 1149 சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது ஏன் கீழே வச்சிருக்கேன்னா நல்ல கல்லூரி தான், எடுத்துக்கலாம். கீழே மேல பாகுபாடெல்லாம் இங்க நான் பார்க்கல, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நல்ல கல்லூரி தான், தைரியமா எடுத்துக்கலாம். 4678 ராம்கோ, இது ஒரு சூப்பரான கல்லூரிங்க, வளர்ந்துட்டு வருது. 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி, கண்டிப்பா இது முக்கியமான கல்லூரி திருச்சிராப்பள்ளியில. 4670 ரோஹிணி இன்ஜினியரிங் காலேஜ், கண்டிப்பா பாருங்க. இந்த கல்லூரியில கன்னியாகுமரி யாருக்குமே தெரியும், கன்னியாகுமரினால யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட் மாணவர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். 4981 புஞ்சோஸ்லி, இது ரொம்ப முக்கியமான கல்லூரி கன்னியாகுமரியில, இதுவும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1233 ஆதி காலேஜ், இதுவும் நல்லா வளர்ந்துட்டு வர கல்லூரி, காஞ்சிபுரத்துல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 1026 யூசி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இதுவும் நீங்க எடுத்துக்கலாம்.
3801 ஏபிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் வந்து நான் அட்டானமஸ் ஸ்கூல்ல பரவாயில்ல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 3803 அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட், கண்டிப்பா இதுவும் நீங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்ன சார் காலேஜ் 4 காலேஜ் என்னமோ புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மாணவர்களுக்கு தான் தெரியும் அதோட மகிமை என்ன அப்படிங்கிறது. ஸோ இதுல லிஸ்ட் அவுட் பண்ணாத காலேஜ் நீங்க நினைச்சிருங்க அப்போ அந்த காலேஜ் நல்ல காலேஜ் இல்லையா, இந்த காலேஜ் நல்ல காலேஜ் இல்லை, அப்படி கிடையாது. டாப் மோஸ்ட் எது பெஸ்ட் 2024 அப்படின்னு பார்க்கும்போது அவங்க டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது இது பெஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய லிஸ்ட்டுகள் நிறைய இருக்கு, நல்ல கல்லூரிகள் 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு, அதனால தைரியமா நீங்க எடுக்கலாம். இது டாப் மோஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் பண்ணில வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.